வணக்கம். நான் டாக்டர் கவின் ஃப்ரம் சென்னை. நம்ம எல்லாருக்குமே அக்டோபர் 2 அப்படின்னா காந்தி ஜெயந்தி தாங்க ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு மற்றும் ஒரு முக்கிய நிகழ்வாக நம்ம அந்த நாளை அனுசரிக்கின்றோம். அது கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நினைவு நாள். எல்லாருமே காமராஜரை அவர் ஒரு 916 ஹால்மார்க் தங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூற்று சரிதானா? அந்த கூற்று தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். 1946 அந்த காலகட்டங்களில் காமராஜர் அவருடைய வீட்டில் இருந்து அவர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு செல்கிறார். செல்லும் வழியில் அவரோட மகிழுந்து பழுதாகி விடுகின்றது. அப்பொழுது அவருடைய ஓட்டுநரை கூப்பிட்டு, நீ இந்த மகிழுந்தை சரி பண்ணிட்டு வா, நான் டாக்ஸி பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை அடைகிறார். அங்கே அவரோட பணியாளர்கிட்ட, நீ இந்த டாக்ஸிக்கு காசு எவ்வளோன்னு பார்த்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பணியாளரை கூப்பிட்டு, நீ அந்த டாக்ஸிக்கு நீ எவ்வளோ கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பணியாளர் சொல்கிற தொகையை பார்த்து காமராஜருக்கு கோபம் வருகின்றது. அப்பொழுது அவர் கேட்கிறார் அந்த பணியாளரிடம், நீ போய் அந்த மீட்டரை பார்த்தியா? அந்த டாக்ஸி டிரைவர் கேட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த பணத்தை நீ எப்படி கொடுக்கலாம்? இந்த காசு நம்மளை நம்பி மக்கள் தர காசு. அவங்க ஒரு 5ஓ 10ஓ சேர்த்து வச்சு நம்மளோட கட்சிக்காக அவர்கள் தனப்பறம். அதை நம்ம பார்த்து செலவழிக்க வேண்டுமா இல்லையா? அப்புறம் எல்லாரும் காமராஜர் பணத்தை இப்படி செலவழிக்கிறாரு அப்படிங்கிற பேர் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு அவர் அந்த பணியாளரை அவர் கடிந்து கொண்டுள்ளார். அந்த பணியாளர் பிற்காலத்தில் அவர் இந்த நிகழ்வை பற்றி கூறுகையில், இந்த ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையவே மாற்றி அமைத்ததாக கூறுகிறார். அவர் அதுக்கு அடுத்து ஒரு 5ஓ 10ஓ செலவு பண்ணும்போது கூட, இந்த பணம் மக்கள் நமக்காக தந்தது, நாம் மக்கள் பணத்தை தீயாக நினைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு மாறி அவருடைய வாழ்க்கையே மாறினதாக கூறுகிறார். இப்போ சொல்லுங்களேன், காமராஜர் 916 ஹால்மார்க் தங்கம் தானா? ஏன்னா பிகாஸ் 916 ஹால்மார்க் தங்கத்தோட பியூரிட்டி 91% தாங்க. காமராஜர் 24 கேரட் தங்கம். ஏன்னா 24 கேரட் தங்கத்தோட பியூரிட்டி தான் 99.9%. அதனால் தான் நான் அப்படி சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஸோ காமராஜர் இஸ் 24 கேரட் கோல்டு. நாமும் இந்த அக்டோபர் 2 அன்று நாம் ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்வோம் என்று சபதம் எடுப்போம்.